தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2500 காலி பழங்களோட ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஹிந்தி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உண்மையா, இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையா, ஸோ அப்படி ஒருவேளை உண்மை இல்லைனா யார் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நேஷ்னல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இதாங்க இந்த வெப்சைட்டோட நேமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாருங்கள், 553D செக்டார் 18 நொய்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2545 வேகன்சியும் இந்த நோட்டிஃபிகேஷன் 26/12/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக். ஏப்ரல் ஃபூல். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஃபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் எடுத்த உடனே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் வந்து குரூப் டி கேட்டகிரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், எம்டிஎஸ் ஒரு குரூப் சி கேட்டகிரிக்கு கீழே வரக்கூடிய சர்வீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியில் எம்டிஎஸ்ஐ எப்பயுமே ஒரு குரூப் சி கேட்டகிரி போஸ்டிங் தான் சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பணத்தை வந்து அட்டையை போடுறதுக்கும் உங்களோட டேட்டாவை அட்டையை போடுறதுக்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய இடத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பக்கத்தில் புள்ளி கூட வைக்காம விட்டுருப்பாங்க. ஒரு இதில் புள்ளி இருக்கும், ஒரு இதில் புள்ளி இருக்காது. ஸோ அவர்ஸில் டைப் பண்ணும்போது வடக்கு தோழர் வந்து பாதி இதை டைப் பண்ண மறந்துட்டார் போல. கண்ணை மூடிட்டு. ஸோ இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேஞ்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட டேட்டாவும் பணமும் இதில் ஈஸியாக லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. என்னென்ன ஒன்று விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு என்ன இதில் மட்டும்தான் உங்கள் டேட்டா லாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மட்டும் இல்லைங்க. சில ரெப்புடேட்டட் சேனல்ஸ் போடக்கூடிய ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான் அவங்க உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அதெல்லாம் அவங்க பெருசாகவே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இப்படி ஏர்ன் பண்ணலாம், அப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இவங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த சின்ன அமௌண்ட்டுக்கே வந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு கிரெடிட் பியூரோஸ்க்காக இந்த டேட்டாஸ்லாம் அவங்க சேல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வெப்சைட், கேம்லிங் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீன் பட்டி, ரம்மி சர்க்கிள் அப்படிலாம் இருக்குல்ல, இந்த வெப்சைட்ஸ்க்கெலாம் இந்த டேட்டா வந்து அவங்க விற்றுருவாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க பெருசாக காசு பார்த்துட்டு உங்களுக்கு 100-200 கேப்சா போகிற மாதிரி அப்படிலாம் பண்ணி ஒரு 100-200 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெப்சைட்டை கொஞ்சம் நாளில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வடக்கு நம்பர் இந்த வெப்சைட் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சு ஆட்டையை போடுறதுக்கும் வெப்சைட் எடுத்து ஆட்டையை போடுறதுக்கும் தான். கார்டுல மேலே பாருங்க, மேலே மொத்தம் 16 நம்பர் இருக்கா. இப்போ இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் இவங்களை கான்டாக்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டே அந்த இடத்துல இருக்காதுங்க. கூகுளில் இந்த இடத்துல ஃபிலிம் சிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, பட் அதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த வடக்கு தோழர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வடக்கு தோழர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் கிடையாது, இது வந்து ஒரு ஒரிஜினல் வெப்சைட் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காப்புல. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவிக்கி எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா NHRD அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசேஷனுக்கு இசட் வருங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த வெப்சைட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பரதேசி கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளைன்னு இருந்தால் இப்படிலாம் திட்டம் போட்டு செய்வானுங்களா. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் பேசினதை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ண மாட்டேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.